ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காலிஃப்ளவர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கணும். சோம்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கணும். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இஞ்சி 2 விழுது, பட்டை 3 கிராம்பு, கொஞ்சம் பூண்டு போட்டு இதை ஃபஸ்ட் நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். சட்டி முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு ஜீரகம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சு மசிங்களா? பருப்பு என்ன கல் மாதிரி இருக்கு. நல்லா இது ப்ரௌன் கலர் ஆகிற வரையிலும் நல்லா வணக்கணும். வேக வச்சுதான் இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரையிலும் அடுத்த ஒன்று பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு சுடு தண்ணியில் இதை நான் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் காய வச்சு காலிஃப்ளவர் உள்ளே கொட்டிட்டு அப்புறம் அலசி எடுத்து வச்சிடணும் தனியாக. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரையிலும் வணக்கணும். நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தது இதை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாடை போகிற வரையிலும் நல்லா கிண்டணும். இதோட பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கிண்டணும் சார். அதுக்குள்ளே நம்ம அந்த காலிஃப்ளவரை ஒரு இதில் எடுத்து வச்சுருவோம். இன்னும் நிறைய கொண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுலயே போடல டைரக்டா எதுக்குள்ள சட்டியை வேஸ்ட் பண்றேன். இது நல்லா பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு நல்லா இப்படி எண்ணெய் திரிஞ்சு வரணும். தெரிஞ்சு வருதாங்க, வருது வரும். நல்லா திரிஞ்சு வர அளவு கிண்டிட்டு அள்ளி போடுங்க காலிஃப்ளவர். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் போடணும். இதில் இருக்க புழுவு தூசி உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம நம்ம சுடுதண்ணி காய வச்சு இந்த கழுவும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதனால கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அந்த மசாலாவில் நல்லா அந்த காலிஃப்ளவர் ஆட் ஆகணும். உங்க கையை இடிக்குது கொஞ்சம் கேமரால. அப்படிலாம் நீங்கள் சொல்லுங்க தவறான சரி. பாருங்க எவ்வளோ அப்படியே டேஸ்டியா இருக்கு பாருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள்,
மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டு நல்லா கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா கிண்டி விடணும். எண்ணெயிலேயே நாங்கள் வேக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எண்ணெயில் வேக வைக்க முடியலன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது நல்லா இந்த கலரில் வர மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு. டேஸ்டியாக. அது எங்கள் அக்கா தான். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் 3 முட்டை போடுறேன். முட்டை போடுறதுனால போடலாம், இல்லை போடாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதான் பார்க்கலாம். நான் 3 முட்டை ஊற்றிருக்கேன். இது நல்லா கிண்டணும். நம்ம கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட்டாக இருக்கான்னு. எடுங்க, அப்படியே கிண்டுங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லோட நல்ல முட்டையோட நல்ல மீனில் இருக்குது. நல்லா பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய் பாய்.